விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பலம் பெறும் போகும் சந்திர பகவானாலும் ஆட்சி பெற்ற 4 கிரகங்களாலும் பலனும் பயனும் யோகமும் அடையக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை, அதாவது 9/6/2024 முதல் 15/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலே ராகு பகவானும், 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், அவரோடு உங்கள் ராசிநாதன் குரு பகவான், 6ஆம் இடத்தை சூரிய பகவானும் வந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற புத பகவானும், 7ஆம் இடத்திலே கேது பகவானும், விரயஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். மீனராசி என்பதே இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசிரமம் கிடையாது. அதே நேரத்தில் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் வேதை தினமாக வருகிறது. இந்த வேதை தினத்தை சரியான முறையில் கையாண்டனைகள் வேதனைகள் தீரும். பலமான வாரம். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நன்றாக பலன் கிடைக்குமா என்று பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 9/6/2024 திதி வளர்புரை திருதியை திதி மாலை 5 மணி வரை, புனர்பூச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய இந்த நாள் சுப முகூர்த்த நாளாக வருகிறது. அதனால் இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாளே அதுதான். அடுத்து திங்கட்கிழமை 10/6/2024 திதி வளர்புரை சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரை, பூச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இன்றும் சுபமுகூர்த்த நாள் தான். அப்போ இந்த வாரத்தில் 2வது சுபமுகூர்த்த நாள். ஞாயிற்றுக்கிழமையோட திங்கட்கிழமைக்கு இன்னும் அதிகமான வலுவான நாள். அன்று கௌரி விரதமும் கூட. அடுத்து செவ்வாய்க்கிழமை 11/6/2024 திதி வளர்புரை பஞ்சமி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 12/6/2024 திதி வளர்புரை சஷ்டி திதி, மக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் 3வது சுப முகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை 13/6/2024 திதி வளர்புரை சப்தமி திதி, பூர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 14/6/2024 திதி வளர்புரை அஷ்டமி திதி, உத்திர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு 15/6/2024 திதி வளர்புரை நவமி திதி, ஹஸ்தா நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், கரிநாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மீனராசி என்பதிலே பொதுவாக இந்த வாரத்தில் சுபபலன்களும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, தனாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். ஏன்னா அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி. அதனால் தனபாக்கியங்கள் யோகத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுபமங்கல யோகங்களும் பலமும் பொருளாதாரத்தில் மேன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் சார்ந்த வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இதெல்லாம் சரியான முறையில் கட்டிட்டீங்கன்னால் இன்னும் பலனுள்ள வாரமாக அமையும். பொருளாதாரத்தை பணம் சர்க்குலேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாக அமையும். டென்ஷனை குறைச்சிக்கங்க. யோக பலன்கள் நிறைய கிடைக்க போதும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம். இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, ஏற்றம் காண்பது போல் தோன்றினாலும், வளர்ச்சியை நோக்கி செல்வது போல் தோன்றினாலும் சிறு சிறு தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கடந்த வாரங்களில் இருந்த நிலைகள் இந்த வாரத்திலே கொஞ்சம் தொடர்ந்தாலே நல்லது. புது முயற்சிகளை சற்று ஒத்தி வையுங்கள்.
இருக்கிற வேலைகளை சரியான பார்த்தாலே அதே உங்களுக்கு ஓகே ஆகும். உங்களுக்கு லேபரால் சில பிரச்சனை ஏற்படும். அதாவது ஒன்றும் லீவ் எடுத்து வரமாட்டாங்க, அல்லது தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி லேபர்கள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளால் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுவரை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமான போக்கு கடைபிடிச்சிங்கன்னா நல்ல உண்டு. லாபங்கள் நிறைய கிடைக்கும், கவனமாக இருந்தால் மட்டும்தான். அடுத்து மிக முக்கியமான விஷயம் உடல் சார்ந்தது. இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் தயவுசெய்து அக்கறை செலுத்துங்க. 6ஆம் இடத்தை சூரிய பகவான் உங்களுக்கு குரு கூட சேர்ந்து உட்கார்ந்ததுனால உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறையா வரும். இந்த காலகட்டங்களில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுனால அந்த கிளைமேட்டுக்கு தக்க மாதிரி சில வியாதிகள் அல்லது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுற வாய்ப்பு உண்டு. அது 6ஆம் இடத்த அதிபதி குருவோட சேரனால வயிறு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அப்போ உடலும் நலனும் மனநலனும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. உணவு சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்துங்கள். தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. மாணவ செல்வங்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரம். புதிய கல்வி, புதிய பள்ளிக்கூடம், புதிய ஆசிரியர்கள், புதிய மாணவர்கள், புதிய நண்பர்கள், இவர்களால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புதுமையாக தோன்றினாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. பலனும் பயனும் மிகுந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. அதில் புது நண்பர்கள், புது மாணவர்கள், புது ஆசிரியர்கள் இவர்களோடு உங்களுக்கு இணக்கத்தை காட்டி இந்த கல்வி ஆண்டை உங்களுக்கு துவக்கத்தையே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. இந்த வாரத்தில் 3 நாட்கள் சுபமுகூர்த்த நாளுங்கனால அந்த 3 நாட்களுமே உங்களுக்கு சுப செய்திகளை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்புகளாக அமையும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், பலப்படும், பலத்தை அள்ளி தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவரின் ஆதரவும் உங்களால் கணவரிற்கு ஆதரவும் அந்யோன்ய பாவமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மங்களத்தில் நிற்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் மங்களத்தை அள்ளி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலுமே அது சுகமான சுமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு, பலன் இருக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் நலன் தரும். தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். புது முயற்சிகளை சற்று ஒத்தி வைத்தல், அடுத்த வாரத்தில் ஒத்தி வைக்கிறது நலன் தரும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் தலையில் ஏற்றிக்காதீங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பலனாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தை வழிபட வேண்டிய தெய்வம் சதுர்த்தி தீதியில் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டமி தீதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா பலன்களும் சுகமாக கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.